Welcome to the channel Learning Literature with Ovia. இந்த வீடியோவில் W.H. டேவிஸ் எழுதின லெஜர் அப்படின்ற போயமோட சம்மரியை பார்க்கலாம். W.H. டேவிஸ் இவரோட ஃபுல் நேம் வில்லியம் ஹென்ரி டேவிஸ். இவர் 1871லேருந்து 1940 வரையிலும் வாழ்ந்த வெல்ஷ் ரைட்டர். பெக்கர்ஸ், ஃபேபிள் டு பாய்சி, சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் அதர்ஸ் இதெல்லாம் இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ். இந்த போம் லெஜர் 1911 சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற கலெக்ஷனில் ஏசி ஃபைஃபீல்டால் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. மறுபடியும் 1916 டேவிஸோட கலெக்டட் போயம்ஸ் அப்படின்ற ஆந்தாலஜியில் ஏசி ஃபைஃபீல்டால் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. 14 லைன்ஸில் எழுதப்பட்ட இந்த போம் 7 கப்லெட்ஸாக பிரிக்கப்பட்டு ஏஏபிபி அப்படின்ற ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்டிருக்கு. மாடர்னிட்டி, சிம்பிளிசிட்டி, லெஜர், நேச்சர் இதெல்லாம் இந்த போமோட தீமாக இருக்குது. நேச்சரில் இருக்கக்கூடிய அழகான சிம்பிளான விஷயங்களை கூட அட்மையர் பண்ண நேரம் இல்லாமல் மாடர்ன் லைஃப் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த போமில் தீமாக சொல்லப்பட்டிருக்கு. What is this life full of care? We have no time to stand and stare. நம்ம எப்படிப்பட்ட லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கோம்? எப்போதும் ஒரு பிஸி லைஃப் தான். எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை அச்சீவ் பண்ணணும். இப்படி லைஃப் ஒரு ரஷ்டு லைஃபாகவே இருக்குது. இப்படி லைஃப்பில் கவலைகள் மட்டுமே நிறைஞ்சிருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட லைஃப்பில் எந்த பர்பஸுமே இல்லை. இது ஒரு முழுமையான வாழ்க்கையாக நமக்கு இருக்காது. இந்த பிஸி லைஃப்பில் நாம் நம்மளோட பாடிக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதை மட்டும்தான் கேர் பண்ணிக்கிறோம். இந்த மைண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கே, அதை நம்ம மறந்துடுறோம். நம்மளை சுற்றி லைஃப்பில் அந்த இருக்கக்கூடிய இந்த நேச்சர் எவ்வளோ அழகானது, அதில் எவ்வளோ அழகான ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் கூட நம்மளை அட்மையர் பண்ணுறதுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கு. என்னைக்காவது அதை நின்று நம்ம நிதானமாக ரசிச்சிருக்கோமா? இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பிஸி லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நேச்சரையும் நேச்சரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான விஷயங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டைம் இல்லை. நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs and stare as long as sheep or cows. அட்லீஸ்ட் ஒரு க்ரீன் ட்ரீக்கு அடியில் நின்று சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்றைக்காவது பார்த்துருக்கோமா? அந்த மர நிழல் நின்று நாம் அனுபவிச்சிருக்கோமா? ஈவன் இந்த கவுஸ், ஷீப் இது கூட இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம ஒரு ட்ரீக்கு அடியில் நின்று நிதானமாக அந்த இயற்கையை ரசிக்கவோ, அந்த அழகான இயற்கை காற்றை வாங்கவோ நம்மளுக்கு நேரம் இல்லை. நோ டைம் டு see when woods we pass, where squirrels hide their nuts in grass. நம்ம ஊர்ஸ் வழியாக கிராஸ் பண்ணி போயிட்டுருப்போம். நிறைய மரங்கள் இருக்கும், அடர்ந்து போன மரங்கள் இருக்கும். அதில் ஒன்று குட்டையாக இருக்கும், ஒன்று நெட்டையாக இருக்கும். அதெல்லாம் எப்போவாவது நின்று அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நம்ம அட்மையர் பண்ணியிருக்கோமா? அந்த க்ரீன் ட்ரீஸ் அப்படின்றது மைண்டுக்கு எவ்வளோ காமை கொடுக்கும் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் நாம் என்ஜாய் பண்ணியிருக்கோமா? இல்லை. அட்லீஸ்ட் the squirrels hide their nuts in grass. இந்த சின்ன சின்ன அணில்கள் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான சாப்பாடு அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அதை மறைச்சி வைக்கும். என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கக்கூடிய புல்லுக்கு அடியில் பள்ளம் தோண்டி அதை அங்கே கொண்டு போய் அப்படி மறைச்சி ஒழிச்சு வைக்கும். அதை நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? ஏன்னா நமக்கு அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு டைம் இல்லை. No time to see in broad daylight streams full of stars like skies at night. அப்புறம் டே லைட்டில் அந்த சன் ரேஸ் படும்போது இந்த ஓடை வழியாக ஓடிட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் அது பட்டு அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, நைட் டைமில் நம்ம ஸ்கையில் பார்ப்போம் இல்லையா, ஸ்டார்ஸ் அப்படியே மின்னிக்கிட்டு பளிச்சுன்னு மின்னுற மாதிரி அந்த ஸ்டாரோட லைட்டை டே டைம்லையே நம்ம அந்த தண்ணியில் பார்க்கலாம். சன் ரேஸோட ரெஃப்ளெக்ஷன் அந்த ஓடையில் பட்டு அது ஸ்டார் லைட்டு மாதிரி பளிச்சுன்னு மின்னுமா. இதை நாம் என்றைக்காவது பார்த்துருக்கோமா? அதை அட்மையர் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஏன்னா நமக்கு அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நோ டைம் டு டர்ன் அட் பியூட்டிஸ் glance and watch her feet, how they can dance. No time to wait till her mouth can enrich that smile her eyes began. Our poor life this is full of care, we have no time to stand and stare. இந்த நேச்சரோட பியூட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, அதை
ஒரு லேடியோட, ஒரு அழகான டான்ஸிங் லேடியோட கம்பேர் பண்ணுறாரு. இந்த நேச்சர் அழகான லேடி மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த நேச்சர் அவ்வளோ ஹாப்பியாக அதோட ஹாப்பினஸ்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. அப்போது ஒருத்தவங்க ஹாப்பியாக இருக்கும்போது அந்த ஃபீலிங்ஸை எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அவங்களோட ஐஸ் வழியாக ரெஃப்ளெக்ட் ஆகும். அவங்களோட ஐஸ் நம்ம பார்க்கும்போது அவங்களோட ஹாப்பினஸ்ஸையே நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் இந்த நேச்சர் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த நேச்சரில் இருக்கக்கூடிய லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், பிரான்ச்சஸ், அப்புறம் இந்த சவுண்ட் ஆஃப் த வாட்டர் ரிவர், சவுண்ட்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸு, இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் த நேச்சர்ஸ் டான்ஸ் தான். இது எல்லாத்தையும் நாம் என்னைக்காவது பார்த்துருக்கோமா? என்னைக்காவது நின்று அதை அட்மையர் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஏன்னா நமக்கு அதெல்லாம் அட்மையர் பண்ணுறதுக்கு பாவப்பட்ட லைஃப்பில், பிஸி லைஃப்பில், யூஸ்லெஸ் லைஃப்பில் அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. எந்த போமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.